ஆமா. சரி நீ கூப்பிடு, அவரோட சேர்ந்துக்கிட்டா. நான் அந்த மைக்கில் நின்று பேச. சரி. நீ என்னை காட்டி 7 அடி வளர்ந்தவன் தானே? ஆமா. நான் எப்படி குனியாம நின்னு பேசணும்? ஆம்பளை நின்று மைக்கில் பேசுறான். இங்கிட்டு வாடா பேசுறேன்டா. பேசுறா. குனிய கூடாது. ஏய் குனிய மாட்டேன்டா. அப்ப வர்றா. மைக்கு நேரா வரணும். சரிங்க. மைக்கு நேரா வரணுமா? இங்கிட்டா ஏறுறது. அப்படா இரு நின்னுக்கிட்டு தானே பேச சொன்னா. மண்டி போறடா. நல்லா மண்டி போடுவேன். அதனால தான் நான் நாக்கு ஜெயிச்சிருக்கேன். இப்ப நீங்க வாங்க இதல பேசுங்க பாப்போம். பேசுங்க பாப்போம். அதெல்லாம் பேச கூடாதியா? சரிங்க. எனக்கு எட்டம் பச்சாதுன்னா இறக்கி வச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் இத வச்சு போட்டு அதுல பேசணும்னா? அதட்ட நீங்க ஒரு 80 அடி இருக்கீங்க. நான் ஒரு 35 அடி இருக்கேன். ஆமா போய் நெல்லு கேட்டேன். நெல்லு கேட்டோம். ஏன் போய் கேட்டேன்? ஏன் போய் கேட்டோம்னு சொல்றியா? அப்ப வர்றா வெதர் எடுத்து பிடி அப்புறம். ஏன்டா கடிச்சு வாயில கூட வச்சுக்கடா. கடிச்சு பிடி அப்புறம். நீ கடிக்கிறல கட்டிக்கறனே விடு. போய் நெல்லு கேட்டேன். நெல்லு கேட்டா. தகாத வார்த்தைகள் பேசுனாங்க. எதுக்கு பேசுனாங்க? ஏன் பேசுனாங்க? அதான்டா உன்கிட்ட கேக்குறேன். அத நீ தான் சொன்னனே. தகாத வார்த்தைகள் பேசினாங்க. தகாத வார்த்தையில பேசினாங்க. 3 பேர்த்தையும் அடிச்சோம். ஆமா. 3 பேர் என்ன ஆனாங்க? 3 பேர் என்ன ஆனாங்க? 3 பேர்த்தை அடிச்சதுல 3 பேர் கண்ணை மூடிட்டாங்க. கண்ணவா மூடிட்டாங்க? செத்து போயிட்டாங்களா? எதனால ஒண்ணு சொல்றா? செத்து போயிட்டாங்க. செத்தா போனாங்க. போடா பேப்பல. நீ எல்லாம் பொண்டாட்டி கட்டி சத்திய நகர்ல கீழு புண்ணு பொழப்பு நடத்த. ஆமா நான் பொண்டாட்டி கட்டி நீ வந்து ஏறிட்டு போறேன். யாரு வந்தா? செத்தா போனாங்க. போடா கண்டாவிக்கு புள்ள 10 2 ரூபாய்க்கு வித்தவனே. அடடடடா. 3 பேத்துக்கு மூச்சு நின்னு போச்சுடா. மூச்சு நின்னு போச்சா? அட போடா தாலிக்கு பிள்ளை பத்தி தாயில மேல் நாட்டு தலைவனே. நான் சொல்றத கேளு. 3 பேர் மூச்ச 3 பேர் என்னாச்சு தெரியுமா? கண்ணை மூடிக்கிட்டாங்கடா. கண்ணவா மூடிட்டாங்க. போடா கால குடுமிக்கு புள்ள 10 கர்ச்சா வண்டின்னு பேர் வச்சவனே. ஆடா சண்டாளைகளா. 3 பேருமே கண்ணும் மூடலடா. செத்தும் போகலடா. 3 பேத்துக்கு மூச்சு நின்னு போச்சுடா. அப்படியா? அட சீரியல் செட்டுக்கு பிள்ளை பத்தி ஸ்ரீதேவின்னு பேர் வச்சவனே. அவங்க 3 பேர் இது ஆகல, மூச்சு நிக்கல. அவங்க முண்டை பரலோகம் போயிட்டாங்க. பரலோகமா போயிட்டாங்க. போட வேண்டாதவனுக்கு புள்ள 10 காண்டாமுருகன் பேர் வச்சவனே. ஆட சண்டாளைகளா. 3 பேருமே பரலோகம் போடலடா. சரி. செத்தும் போகலடா. மூச்சு நிக்கலடா. கண்ணவும் மூடலடா. 3 பேருமே இயற்கை எழுதினார்கள்டா. அப்படியா? அட கேமராவுக்கு பிள்ளை பத்து கேமரா ரூபான்னு பேர் வச்சவனே. என்ன நல்லா கேளுமே. அவங்க 3 பேர் இது ஆகல. சரி. அவங்களுக்கு வந்து லேசா இதாகிச்சு. என்ன ஆகிருச்சு? சிலாய்க்கு டும்மாயிக்கிச்சு. சினாக்குனா? சிலாய்க்கு டும்மாயிக்கிச்சு. சும்மாக்கினா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்றா. அப்ப அதாவது அவங்க வந்து காலமாகிட்டாங்கன்னு அர்த்தம். முடிஞ்சிட்டாங்க. புண்ணுக்கிட்டே. ஆமா புட்டுக்குன்னா. சரி புட்டுக்குன்னா. ஆமா. போட மாமியா மசித்து புடிங்க மருமகனுக்கு தானம் கொடுத்தவனே. ஆட சண்டாளைகளா. 3 பேருமே செத்தும் போகலடா. மூச்சு நிக்கலடா. உயிரும் போகலடா. சரி. 3 பேருமே காலமானார்கள்டா. காலமாயிட்டாங்களா? ஆடா சண்டாளைகளா. காலமா போயிட்டாங்க. போட கொழுந்தியா மசித்து புடிங்க கோமணம் கட்டி குளிச்சவனே. ஆட கொழுந்தியா மசித்து புடி கோமணம் கட்டி குளிச்சவனே. ஆட சண்டாளைகள கொழுந்தியா மாயிட்ட எங்கிட்ட கோமணம் கட்ட முடியும்? நீ புடிங்க கட்டிருக்கேன்டா. அவ்வளவு பெரிய சடையாவா இருக்கு? அது யாருக்கு தெரியும்? கொழுந்தியாக்கு தான தெரியும். ஆமா ஆமா. எல்லாம் ஒண்ணுதான்டா. 136 லட்சம் மரியாதை வந்து ஓட்ட போடாத இறக்கி வச்சிருக்கோம். ஆமா. இது அறிவதற்காக பெரிய மகராஜ் எதிர்பார்த்தோம் இருக்காங்க. என்ன ஓரும் தெரியவில்லை. அழைத்து கேட்டால் உள்ளது உள்ளபடி செப்பணும். ஆமா. நான் பாதி செப்புறேன். ஆளு பாதி செப்புவா. நான் மேல செப்புறேன். நான் கீழ செப்புறேன். சரி கடிக்காம செப்பு. ஆமா. அத செய்து செல்வம்
வருக வருக. முள்ளப்பட்டி புத்தப்ப நாய்க்கிறவர்களே, மருமகனே, கோடாங்கி நாய்க்கிறவர்களே, நாங்க தான் மகாராஜா. தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? சக்கரை அருளாலும் காளியம்மன் அருளாலும் முத்துமாரியம்மன் அருளாலும் நமது கிருஷ்ண பெருமாள் அருளாலும் சந்தோஷமே இருக்கின்ற மகாராஜா. தாங்கள் சக்கதேவின் அருமையாலும் ஆமாங்க, செந்தூர் முருகன் கிள்ளாலும் உண்மைங்க. தாங்கள் இன்று போல் என்றும் சீரும் சிறப்புமாக வளர வேண்டும். தாங்கள் வாழ்க, தாங்கள் கலைகள் ஓங்குக. எங்க மகாராஜா 35 வருஷமா தான் சொல்றீங்க. கம்பளத்தார்களே வாழ்க வளர்ந்து தான் சொல்றீங்க. சக்கரை வாராலும் காளியம்மன் ஆளாலும் 2 பேரும் நல்லா தான் வாழ்றோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன குறை தான். என்ன குறை? 2ல 1 நிறைவேறிச்சு, 1 நிறைவேற முடியல. காரணம்? 1 நிறைவேறிச்சு. என்னையா? நல்லா தான் வாழ்றான், ஆனா வளர முடியலையே. மாமனார் அவர்களே, குருத்தி பூச்சி கொண்டு போகுது. அது தாங்கள் வாங்கி வந்த வரம். ஆமா ராஜா, தாங்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். ஆமா ராஜா. எங்களுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு பொக்கிஷம். மகாராஜா, மகாராஜா. மாமனார் அவர்களே, மருமகனே, நாம் எப்பேற்பட்ட வம்சத்தில் பிறந்தவர்கள். எப்படி மகாராஜா? கண்ணு மணிக்கில் ஜீவன் இருந்தாலும், கம்பளத்தார் வாக்கு பொல்லாததுங்க. தொண்டை குளிக்கில் ஜீவன் இருந்தாலும், தோற்குளத்து வாக்கு பொல்லாததுங்க. காப்பு கம்பளம் என்று மறுவளித்தால் வேப்பனையும் பாலாகும் மகாராஜா. அப்பேற்பட்ட வம்சத்தில் வந்த நாம் மகாராஜா ஏன் அஞ்ச வேண்டும்? ஏழு மகாராஜா. எதற்காக அஞ்ச வேண்டும்? ஏழு மகாராஜா. சிங்கத்தை எதிர்க்கும் சிறுநரி கூட்டமே, சிறி நரி கூட்டமே. சிங்கம் அஞ்சுமா? ஏழுங்க. பிரபது காட்டுமா? ஏழு மகாராஜா. அன்றுமில்லை இன்றுமில்லை என்றும் நடக்க போவதும் இல்லை. அதுதான் ஒரு காலம் நடக்காது மகாராஜா. ஏன் மகாராஜா செஞ்ச வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் இருந்த மண்ணிலே வானிலிருந்த மலைகளும் வற்றாத ஜீவநிலைகளும் வளைந்தோடும் ஆறுகளும் அகிலும் முகிலும் தேத்தும் பாக்கும் உள்ளாட்சி உரிமையான இயற்கை காட்சிகளும் உருவான கூட கோபுரங்களும் மாட மாளிகைகளும் தங்க சுரங்கங்களும் முப்பெருமஞ்சுள்ள கடல்களும் முத்துக்குளிக்கின்ற இடங்களும் சிறந்த சிற்பங்களும் அற்புதங்கள் தோன்றும் ஆண்டவனை ஆனந்த பாரத நாட்டை 6000 மைலுக்கு அப்பால் தந்து நம்முடைய வரி கேட்கிறாள். வரி என்று கேட்டால் அவளை நாவை வரி வரியாக அறுத்துடுவா மகாராஜா. வரி என்று கேட்கும் அவனது நாவை வரி வரியா பிளந்துடுவா. வரி வரியாக பிளந்து காக்கைகளுக்கு இறகாக்க வேண்டும். வரி என்று கேட்டா அவளுக்கு 2 வரி தாங்க கொடுக்கணும். மாமனார் அவர்களே, அவங்க கொடுத்த வரி தாங்க. என்ன தெரிவிக்கிறீர்கள்? வரி என்று கேட்டால் 2 வரி தாங்க கொடுக்கணும். அவனுக்கு வரி செலுத்தி விடுவோமா? என்ன வரின்னு கேக்குறீங்களா? ஒன்னு சன வரி, இன்னொன்னு பிப்ரவரி. அதுக்கு மீறி கேட்டா அவனை 10 மாசம் கழிச்சு டெலிவரி பண்ணிடுறான். வெள்ளையனே வெளியேருந்து கையாடி படிச்சு கிளம்பிடுறான். ஆமா, அதுக்கு தலைவர் எவர்தானே? தலைவர் நான் தான் கட்டு கொடுத்தது. மாமனார் அவர்களே, மகாராஜா காடு திருத்தி கலனியாக்கி ஆமா மகாராஜா. வீடு கட்டியிருந்த வீரத்தோடு வாழ்ந்தவன் தமிழன். தமிழன். தேக்கிலை உதிர்க்கும் காடு, காடு. சிங்கங்கள் நடமாடும் பூமி. பூமி. சிறுநரி வாலாட்டுகிறது கம்பளத்தார்களே, சிறுநரி வாலாட்டுகிறது. மகாராஜா இதை ஏன் மகாராஜா அடிக்கிறான்? இதை ஏன் இந்த பல்ப் அடிக்கிறான்? ஏன் அடிக்கிறிய? இந்த பல்ப் யார் மகாராஜா கண்டுபிடிச்சது? வெள்ளக்காரங்க. தாமாஸ் ஆல்வா எடிசன். வெள்ளக்காரங்க கண்டுபிடிச்சது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கலாமா? அங்க வளர்ந்து உடனே பிறந்துருவாங்க. அப்புறம் மகாராஜா சரி, கண்டுபிடிச்சது வேண்டாம் வெள்ளக்காரங்க இருக்கலாமுங்க. ஆனா காசு கொடுத்து வாங்கினது யாரு? யாரு? எங்க உளுத்திமலை உமானே. அதனால அடிக்க மாட்டோமுங்க. சரி, இப்பதானே மகாராஜ் இந்த பல்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த எல்இடி பல்பு. ஆமா, 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எல்இடி பல்பு இருந்துச்சா? இல்ல. நானும் நடந்த 2 பக்கமே டீ வட்டி, அப்புறம் பெட்மாஸ் லைட், அப்புறம் குண்டு பல்பு. அதுக்கு மீறி வெளிச்சம் பத்தலையா இவன் தலையில தீய வப்பா. தீய வச்சு மயஸ்த புடுங்கடா. புனித பூமியா இருந்த பூக்காடை புனித சாக்காடாய் மாற்ற நினைக்கிற ஒரு நீசல் கூட்டம். ஏண்டா மானங்கட்ட பக்குவாயா? சும்மார போக்கட்ட பக்குவாயா? சும்மார போக்கட்ட பொச்சுவாயா? சும்மார தூம்புவாயா? அப்படி வாழ்ந்து வரும் சமயத்தில் 6000 மைல்களுக்கு அப்பால் வந்த ஆங்கிலேயன் ஆட்டுத்தோலுக்கும் மாட்டுத்தோலுக்கும் இடங்காட்டு வந்தான். வந்தவனுக்கு வாழு கொடுத்தோம், அவன் காலூன்றி விட்டான் கயவன். எவ்வளவு ஊக்கம், எவ்வளவு திமிரு! நம் இனத்திலே பிறந்த அந்த எட்டாரும் எட்டப்பன் சொல் கேட்டு நம்மளை ஆட்டி படைக்க நினைக்கின்றான். அதுதான் ஒரு காலம் மகாராஜா, ஒரு காலம் நடக்கிற மகாராஜா. வரட்டு மகாராஜா, இன்னைக்கு எங்க உயிரே போனாலும் சரி, எங்க உயிர் போனாலும் சரி, இல்ல எங்க 2 வாக்கு மயிர் போனாலும் சரி. மாமனார் அவர்களே, உயிரை மயிர நினைக்கிறோமுங்க மகாராஜா. உலகத்தில் மண்ணு திங்காத ஒண்ணே ஒண்ணு இந்த மயிர் ஒண்ணுதாங்க. என்ன உயிர்? எப்படி? இந்த மயிருக்கு பல பேர்கள் உண்டு மகாராஜா. எங்க தெரியுங்கள் பார்க்கலாம். பெண்கள் இதே முடிய இவருக்கும் தொங்கோடுது, அதுக்கு பேர் கூந்தல். சரி, அது ஒரு மயிர் தாங்க. அதே கூந்தல் அள்ளி சொறி கொண்டை பார்த்தால் கொண்டை மயிர், அது ஒரு மயிர் தான். எங்க பங்காளில இங்கிட்டு 4 மணி இங்கிட்டு 4 மணி பங்கு,
ஓஹோ அது ஒரு மயிறு தான். ஆ, இது பிருவ மயிறு, சரி இது விழி மயிறு, ஆ. இது மீச மயிறு, ஆ. இது தாடி மயிறு, ஆ. இது நெஞ்சி மயிறு. வெள்ளைக்காரங்க அந்த மசத்துக்கு சமம்ங்க. மாமனார் அவர்களே, மருமகனே, கொல்லுப்பட்டி முத்தப்ப நாயக்கர் என்றால் 300 பேருக்கு படைத்தலைவர். நாங்க தாங்க மகாராஜா. தாங்கள் நாகலாதபுரம் நாகப்ப நாயக்கர் என்றால் 400 பேருக்கு படைத்தலைவர். ஈ மனுஷிதாங்க, ஈ மனுஷிதாங்க. ஆ, ஆமாங்க. மாமனார் அவர்களே, மருமகனே. நெஞ்சில் உரமுண்டு நெடுவால் கையில் உண்டு பார்த்து விடுவோம் அந்த பரங்கியர் கூட்டத்தை. வரட்டு மகாராஜா. ஆ. வரவேண்டி கேட்டு அடிச்சு சீரியல் பல்பு தொங்க வருமா, தொங்க விட்டு போட மாட்டேன். அவங்கள எங்களுக்கு எம்மாத்துறா அவங்கள எக்ஸு இந்த சும்மா இருங்க. என்னங்க பாவம். ஏய், வேற ஒண்ணும் இல்லைங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. மகாராஜா வேற ஒண்ணும் இல்ல. குட்டி நாய்க்கு பிறந்து அப்படித்தான் தானே இருக்கான். கோழி மாதிரி ஏறணுமே இறங்கிருமே அவ்வளவுதான். மாமனார் அவர்களே, நமது நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா? எப்பேற்பட்ட நாடு மகாராஜா? தேரோட்டி பசுவின் கன்றை கொன்ற பாவத்திற்காக ஆமாங்க. தானே தேரோட்டி தன் மகனையே கொன்று நீதியை நிலைநாட்டிய மனுநீதி சோழன் வாழ்ந்த நாடு. நமது நாடு முல்லைக்கொடி படர தன் தேரையை அர்ப்பணித்த பாரி வள்ளல் பிறந்த நாடு. நமது நாடு. புறாவிற்காக தன் உடலையே தானம் செய்த சிபி சக்கரவர்த்தி பிறந்த நாடு. நம் நாடு. இப்பேற்பட்ட என் திருநாட்டின் மீது எங்கிருந்த வந்த ஏகாதிபத்திய வல்லையன் வெள்ளையன். நம்மளை ஆட்டி படைக்க நினைக்கின்றான். வரட்டு வருகை பார்க்கலாம். அதுதான் ஒரு கால் மனக்கால் மகாராஜா. ஏன் மகாராஜா பயப்பட வேண்டும்? எதற்காக பயப்பட வேண்டும்? நாம் பிறந்த மண்ணிலே வானியந்த மலைகளும் வற்றாத ஜீவ நதிகளும் வளைந்தோடு மாறுகளும் அலைந்தோடு மாறுகளும் வஞ்சகத்த நாடகமாடி வாணிபத்தல் உறவாடி சுதந்திரத்தை களவாடி சுகமாய் வாழ்ந்த இடம் தேடி நம் தேசத்தில் பிறந்த கும்பிடியர்களை சோழிவனமான பாரதத்தை பாலைவனமாக்க வந்திருக்கும் மருங்கியர்களை நஞ்சிலும் கொடியவர்களை நாசக்காரர்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கப்பம் என்று கேட்டால் அவன் வாயில அப்பத்தை திணிக்கிறோம் மகாராஜா. கப்பம் என்று கேட்டால் அவன் அப்பவே ஒழிச்சு கட்டுவோம் மகாராஜா. வரட்டு மகாராஜா. தாங்கள் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? ஏது மகாராஜா? என்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்த எனது தாய் மாமன் அல்லவா? நாங்க தான் மகாராஜா. தாங்கள் வீரர்கள் அல்லவா? உங்களை நாங்க போட்டு வளர்த்தோம். ஆ, தோல்வி மாறுபடியுமுங்க. அப்படி தெரியுங்க. சிறு வயதா இருக்கும்போது ஆ, அதாவது எங்க தங்கை எனது தாய் ஆறுமுகத்தம்மாள். உங்களை பற்றிய தாயார் ஆமா, ஆறுமுகத்தம்மாள். எனது தாய். உங்களை பற்றி உடனே அண்ணன் கொடாங்கி நகரன்னு ஆ, அண்ணன் கிரிக்கெட் நகரன்னு இந்த குழந்தையை நீங்க தான் வளர்த்து தர வேண்டும். சரி, ஏன் எங்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாங்க? தாங்கள் ஒரு வீரம் உள்ளவர்கள். எங்களெல்லாம் நீங்க வளர்ந்தாத்தான் வீரத்தோடும் விவேகத்தோடு வளர வேண்டிய எண்ணத்துல கொடுத்தது உண்மைதாங்க. ஒரு பண்பு பாசத்தோடு வளரும். அது மட்டுமா, தாய் மாமி என்ற ஒரு நெஞ்சில் ஒரு பயம் இருக்குமே ஆமா, அப்படின்னு எண்ணத்துல கொடுத்தது உண்மைதாங்க. ஆமா, என்னதான் இருந்தாலும் தாயை பிரிஞ்சு ஏக்க ஆறுக்கு தானே செய்யும். கண்டிப்பாக. தாயை பிரிஞ்சு ஏக்கத்துல நீங்க எந்த நேரமும் வீர்னு அழுவீங்க. மாமனார் அவர்களே, அப்படியே மலைமுகம் பார்க்காத பயிரும் ஆமாங்க. தாய் முகம் பார்க்காத பிள்ளையும் உண்மைங்க. ஏங்கி அழுகத்தானே செய்யும். உண்மை மகாராஜா. அப்படித்தான் நானும் அழுதிருப்பேன். வீர்னு அழுவீங்க. இல்ல அப்படிலாம் அழுக மாட்டாப்ல. அப்படி எப்படி அழுவ? பீருன்னு அழுவாப்ல. ஏலே, அப்பயே அன்னைக்கு அழுதாருடா பீர்னு. டேய், அன்னைக்கு அழுதாருடா பீர்னு. இன்னைக்கு கோட்டுன்னு அழுகுறாரு. அப்படி அவர் வீர்ன்றாங்கல. மாமனார் அவர்களே, இல்லங்க. நமது அரண்மனையில் மது பழக்கம் உண்டா? இல்ல மகாராஜா. தாங்கள் அறிந்திருக்கிறீர்களா? வீர்னு கத்துவீங்க. ஆ? வீர்னு அழுவீங்க. அப்படி தெரிவிங்க. வீர்னு அழுவீங்க. அப்புறம் ஏன் மதுபானங்கள்லாம் தெரிவிக்கிறீங்க? அவர் பீர்ன்றாரு. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். மாமனார் அப்ப மது சாப்பிடுறாரு. அவன் தான் இறக்கிருப்பான் போல. வீர்னு அழுவீங்க. சரி. மருமக அழுகிறாரு. சரி, ஒருவேளை மருமகனுக்கு பசி எடுக்குமோ ஓஹோ, அப்படின்னு நினைச்சு நாங்க ரெண்டு பேரும் என்ன செய்வோம்? என்ன செய்வியா? உங்களுக்கு நாங்க பழம் கொடுத்து செக்கம்மா ஆலயத்துல பூஜை செஞ்சு வாழைப்பழமுங்க. தாங்கள் சக்கதேவி கோயில் பூசாரி. ஆமாங்க. அங்க பூஜை செய்து கொடுத்தால் பழம் கொடுத்து ஆ. பால் கொடுத்து. ஆ, ஆமா, பால் நாங்களா கொடுத்தோம். உங்க மாமியார்ட்ட பால் குடிச்சீங்க. என்னையா தெரிவிக்கிறீங்க? ஆமா ராஜா. ஆ. நாட்டு மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ஆ, எல்லாரும் பெற்ற தாயிடம் தான் பால் சாப்பிடுவாங்க. நீங்க ஒரு ஆள் மட்டும் மாமியார்ட்ட பால் குடிச்சீங்க. உண்மைதான். மாமனார் அவர்களே, ராஜா. நான் மாமியாட்ட பால் குடிச்சோம் நீங்க தெரிவிக்கிறீங்க. ஆமா. நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். ஆகையினால் சின்னஞ்சிறு வயதில் தாங்களிடம் தூக்கி கொடுத்த எனது தாய், தங்களுடைய தங்கை. மாமியார்ட்ட ஏன் இப்படி பால் குடிச்சீங்க என்கிட்ட கேளுங்க. ஆ, ஏனென்றா, அதாவது நீங்க தாங்க சிறு வயதா இருப்பீங்க. ஆமா, உங்களுக்கு 1.5 வயது. ஆமா, இந்த நேரம் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆ, அப்ப மாட்டுக்கடை பாலகன் வந்து எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? ஐத்தாவனு. ஐட்டம் வேணும். ஆமா. அப்ப அவங்க நோய் தீர கொடுப்பான். ஏன் உங்க அத்தைகிட்ட கொடுத்தோம்னு சொன்னாங்க? அதாங்க நோய் தீர கொடுப்போமுங்க. நாட்டுப்புற பேச்சில மாமன் அம்மான்றாங்க.
ஆமா. இந்த நொப்பம் போறேன் பாருங்க, இந்த நோத்தா வருங்க அப்படின்றாங்கல்ல. ஓஹோ. அதே மாதிரி ஐத்தி நொய்க்கின்றாங்கல்ல. சரி, அது உங்களுடைய பாசை. உங்க ஐத்தில கொடுப்பான். சரி. அத பாலை காய வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல பால்ல ஆடை விழுந்தா உங்களுக்கு தொண்டையில சிக்கிக்கிறோம்னு உங்க மாமியா ஆடையை நீக்கி பாலாடிய நீக்கி கொடுப்பாங்க. மாமனார் அவர்களே, மகாராஜா, பாலை காய்ந்தவுடன் பால் மேல் ஆடை படியத்தான் செய்யும். ஆமாங்க. அப்படி தெரிவிங்க, அந்த ஆடையை நீக்கி பால் ஆடையை நீக்கி அப்படி தெரிவிங்க. அப்படி நீங்க அழியன்னு போட மாட்டீங்க. என்ன காரணம்? என்னடா மருமகனுக்கு பால் கொடுத்துன்னு போட மாட்டாரு, பால் கொடுத்தா அழியன்னு போட மாட்டாரு. சரி, நாம ரெண்டு பேரும் வேடிக்கை காட்டுவோம்னு நாங்க மாத்தி மாத்தி வேடிக்கை காட்டுவோம். எப்படி அழியன்னு போட்டுருக்காண்டி. எப்படி? அத பாருங்க மருமகனேண்டுவேன். சரி. மாட்டை காட்டுவாரு. அத காட்டி மாட்ட பாருங்கன்னு. ஓஹோ. மாட்டை காட்டி நீங்க அழியன்னு போட மாட்டீங்க. சரி. அப்ப நான் சொல்லுவேன், மருமகனே, இந்த நான் வளர்க்குற ஆட்டுக்குட்டியை பாருங்க, ஆட்டை பாருங்க, நான் ஆட்டை காட்டுவேன். அப்பயும் நீங்க அழியன்னு போட மாட்டீங்க. சரி. அடுத்து என்ன செய்வேன்? நான் காட்டுவேன். இந்த மருமகனே கோழியை பாருங்கம்பே. ஆமாங்க, கோழியை காட்டுவாரு. ஓஹோ. கோழியை காட்டி நீங்க அழியன்னு போட மாட்டீங்க. காரணம் என்னடா? ஆட்டை காட்டி அழிக்கணும் போட்டு மாட்டேன்ட்டாரு, மாட்டை காட்டி அழிக்கணும் போட்டு மாட்டேன்ட்டாரு, கோழியை காட்டி அழிக்கணும் போட்டு மாட்டாரு. ஒருவேளை இதை காட்டினாலும் போட்டுவாரு. நான் சொல்ல போறது அப்பதான் நான் சொல்லுவேன், மருமகனே, இந்த நான் வளர்க்குற என் குஞ்ச பாருங்க. அதுல உங்களுக்கு கருத்த குஞ்சுனா நல்லா பிடிக்கும். ஆமா, கருத்த குஞ்சுனா குஞ்ச காட்டுவோமா? மாமனார் அவர்கள் குஞ்ச காட்டுவோமா? இப்படி எடுத்து காட்டுவான். எப்படி எடுத்து காட்டுவீங்க? குஞ்ச அப்படி காட்டுவோமா? இப்படிதாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? குஞ்ச கழுத்தை பிடிப்பீங்க. கழுத்தை பிடிச்சோட அந்த குஞ்சு என்ன செய்யும்? விய்யா விய்யா விய்யா. ஏன் தனியா அப்படி காட்டுனா ஆகாதா? இடத்தை அழுத்தி வச்சு அந்த இடத்துல வச்சு சொல்றீங்க. நீங்க பிடிச்சபடி அப்படி பிடிச்சிருவீங்க. விய்யா விய்யான்னு கத்தேன். அப்படியே நீங்க விட மாட்டீங்க. அப்பதான் சொல்லுவேன், டேய் மருமகிட்ட அதிகமா குஞ்ச கொடுக்க கூடாதுடா, இது பிடி குஞ்சா போயிரும்டா. என்னைக்கு நீங்க குஞ்ச பிடிச்சீங்களா, தரையத்தான் பார்க்குது, வானத்தை பார்க்க மாட்டேங்குது. அப்படிலாம் வளர்த்தா மகாராஜா. எங்களை அப்படிலாம் தாலாட்டி சீராட்ட வளர்த்தானது தாய் மாமன் அல்லவா? யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், கத்தி வச்சு, கம்பு வச்சு, இப்படி பல வித்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்த எனது தாய் மாமனர் எங்களை தாலாட்டி சீராட்டி தாலாட்டெல்லாம் பாடுனீங்கல்ல. அப்படி பாடுவாங்க. அப்பொழுதே நான் வந்து சின்னஞ்சிறு வயதாக இருந்தேன். எங்க ரெண்டு பேருக்கு உரல் நல்ல உரல். உரலா? குரல் அப்படிலாம் தாலாட்டு பாடுவான். எப்படிலாம் பாடுவான்? என் கண்ணே நீ உறங்கு, ஆறாரோ ஆறிராரோ, கானகத்தில் மயிர் புடுங்கு. வாங்கய்யா, நம்ம தாய்மார்கள்லாம் எப்படி தாலாட்டுவாங்க? கண்ணே நீ உறங்கு, கானகத்தில் மயில் உறங்குன்னு தான் தாலாட்டுவாங்க. நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க? வயசு போன காலமுங்க. தாங்களுக்கு அப்ப வயசு போய்விட்டது. போய்கிட்டே இருக்குங்க. ஆமாங்க. தாங்களுக்கு பழம் போச்சு அப்ப. பயிர் போய்கிட்டே இருக்குங்க, வயது போய்கிட்டே இருக்குங்க. ஆமாங்க. சரி மாமனார் அவர்களே, மருமகனே, தாங்கள் நலமாக இருக்கிறீர்களே? சக்கரை சரி, காலதாமதம் காரிய கடலவா? கண்டிப்பா மகாராஜா. நமது மந்திரியார் மகன் காதலி விழாவிற்காக கரிசல் கோட்டாரம் சென்று வட்டிக்காத உடனுக்காத நெல் வாங்கி வாருங்கள் என்று நானும் எனது தம்பி உமத்திரம் தெரிவித்தோம் அல்லவா? எப்படி வாங்கி வந்தீர்கள்? எத்தனை பைசா வட்டிக்கு வாங்கி வந்தீர்கள் என்ற விவரத்தை தெளிவாக எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். மகாராஜா, தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படை வீரர்களும் இங்கிருந்து எட்டாவது அரசில் மேய்ந்து கொண்டிருந்த 800 பண்ணமாட்டி மந்திரியார் பத்தி சொன்னாருங்க. நிறுத்துங்கள். மகாராஜா. மாமனார் அவர்களே, மருமகனே, எட்டாவரம் எட்டப்பனுக்கும் நமக்கும் பகை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மைங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பண்ணை மாட்டை தாங்கள் ஏன் பத்தி சென்றீர்கள்? அப்பதான் மகாராஜா மந்திரியார் பார்த்து நாங்க கேட்டோம். என்ன தெரிவித்தார்? ஏயா, நம்மளுக்கு எட்டப்பனுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு, எட்டப்பனுக்கு சொந்தமான மாட்டுகளை ஓட்ட சொல்றீங்களே, என்னையா காரணம் கேட்டோம்ங்க. அதற்கு அருள்மணி மந்திரி தெரிவித்தார், கமலத்தார்களே, தலையில் சுமந்து கொண்டு வர முடியாது, வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொதி மாட்டு தான் கட்டி கொண்டு வர முடியும் தெரிவித்தார் மகாராஜா. அதன் பிரகாரம் ஏற்கேரியிறங்கம் ஏற்கேரிகளை செம்மாக பாடுபடுத்திட்டே போனோமுங்க. ஓஹோ, நமது பாசையில். ஆமாங்க. அங்க முதல் கோட்டை வாசில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் கலத்து குடிவேல படுத்தினாருங்க. மாமனார் அவர்களே, மகாராஜா, அவர் எப்பவுமே மது மயக்கத்தில் இருப்பவர் தானே? ஆமாங்க. அது நாடர்ந்த விஷயம் தானே. வேளாண்டி யாரு? நம்ம கீழ கோட்டை காவலர் சுந்தரலிங்கத்தோட மைத்துனர். வேளாண்டி கலத்து குடிவேல படுத்து மூணு சாப்பிட்டு வருவாங்க. எதாத? கள்ளு, சாராயம், கஞ்சா. அவர் சாப்பிட்டது தாங்களுக்கு எப்படி அன்னைக்கு பாருங்க, பூரா வடியை வச்சு படுத்து கிடந்தாரு. எதா? வாணியர. சரி. வேளாண்டி வந்து எங்களுக்கு பேராண்டி முறை வேணும்லங்க. ஆமா. ஒரே வேளாண்டி ராயப்பா நம்ம ராஜா.
அதற்கு அவர் என்ன தெரிவித்தார்? நம்ம பாஷையில எந்திரியான்னு சொல்லுங்க. ஆமா. வேளாண்டி வீரர் எந்திரிச்சாருங்க. சுத்தி முத்தி பார்த்தாரு. ரெண்டையும் பிடிச்சு கசக்கினாரு. எதை? கண்ணு ரெண்டையும்ங்க. ஓஹோ. மறுபடியும் சொலக்குன்னு படுத்துக்கிட்டாருங்க. காரணம்? அன்று அளவுக்கு அதிகமா மதம் இருந்திருப்பாருங்க. மறுபடியும் எழுப்புற ஒரே வேளாண்டி எங்க சொன்னா ஐயா நின்றா அவர் சொன்னார் போங்கடா மயிராண்டிடா. மாமனார் அவர்களே, தாங்கள் பாஞ்சபதி கம்பளம் என்று தெரிவித்தீர்களா? கம்பளம் உங்களுக்கு சம்பளம் என்றாரு. என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? கேட்டாங்கடா நீ பாத்தீங்களா? மாமனார் அவர்களே, மகாராஜா அவர் சம்பளம் கொடுத்தா நீங்களும் சம்பளம் வாங்கி விடுவீர்களா? ஏன் மகாராஜா? யாருடைய கம்பளத்துக்கு யார் சம்பளம் கொடுப்பது? எங்களை பார்த்து கேக்குறாருங்க. கேட்டாங்கடா நீ பாத்தீங்களா? செப்புடா மம்பட்டி வாயா. இருங்க செப்புரி பாருங்க எப்படி செப்புரி மட்டும் பாருப்ப. ஆமா ஏட்ட ஏட்ட ஏற ஏட்ட 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 ஏற ஏட்டம்னு போனோம்லடா. போனோம்ல. அப்ப போனோம்ல. போற வழியில நாங்க போனப்ப போற வழியில எனக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு. தண்ணி குடிக்க போயிட்டு அந்த முண்டுக்கு தந்து நீ செப்புடாப்பா. ஏன்டா என்னைய மாட்டி விடுற மம்பட்டி வாயா? உண்மை மகாராஜா. வட்டிக்கு மகாராஜா நாங்களே ராஜ்யங்கள கம்பளம் தெரிவிச்சோம் மகாராஜா. சரி. கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் இல்ல. அப்படி எங்களை பார்த்து கேட்ட உடனே ஒரே உங்கள்கிட்ட நாங்க சம்பளம் கேட்கவில்ல. வட்டிக்காவது துட்டிக்காவது நெல் வாங்க வந்தோம் தெரிவித்தோம் மகாராஜா. அதற்கு அவர் என்ன தெரிவித்தார்? நெல் கேட்டா என்ன தெரிவிக்கலாம்? வாங்க வாருங்கள், இருக்கு இல்லை, இரண்டு வார்த்தைகள். தர்றம் தரலை. தர்றம் தரல. ஆமா. இது விக்டோரியா மகாராணிக்கு சொந்தமான நெல். அவரிடம் போய் கேளுங்கள் என்று கூறலாம். உண்மை. நெல் கேட்டால் பட்டில இருக்கிற கல்லெடுத்து உங்க பல்லை உடைப்பேன். எங்களை பார்த்து கேக்குறாங்க. எவ்வளவு ஊக்கம், எவ்வளவு திமிரு கேக்குறாருங்க. ஆமா. அப்பதான் மகாராஜா எங்க ரெண்டு வார்த்தையுமே கிளம்பிருச்சு. வீரன் தாங்க. சரி. வெங்கல வெங்கல ஆனந்தத்துல பூந்துட்ட மகாராஜா. 1000 கம்பளம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அடி அடிச்ச வேளாண்டி செத்து போனாருங்க. மாமனார் அவர்களே, என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள்? தமிழ் வார்த்தை தாங்க. வேங்கைக்கு சமமான வேளாண்டி இறந்து போனாருங்க. அதன் பிறகு கரடிக்கு சமமான கற்பனை தவறுதாருங்க. அவருக்கும் சொல்லி பார்த்தா ஒரே கற்பனா எல்லாரும் நாட்டில விதி வந்து சாகுறாங்க. எல்லாரும் நாட்டில விதி வந்து சாகுறாங்க. எங்க கிட்ட ஊமுக்கு வாங்கி செத்து போது ஓடி போயின்னு சொல்லுவாங்க. அதற்கு அவர் என்ன தெரிவித்தார்? அவரும் கேட்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம கிளியட் நாக்கிரல கம்ப கொண்டு நாட்டு மண்டை நச்சட்டில கடிச்சாரு. ரெண்டா பழந்து வச்சு மண்டை. மாமனார் அவர்களே, தாங்கள் தெரிவிப்பதெல்லாம் உண்மைதானா? அம்பராஜா அப்புறம்னா வேங்கைக்கு சமமான வேளாண்டி இறந்து போனாருங்க. கரடிக்கு அஞ்சா கற்பனன் மண்டை உடப்புங்க. பாண்டியத்தேவர் அவர் 3 சாமியோட வந்தாரு. என்னென்ன சாமியா? கத்தி ஈட்டி அருவா. ஓஹோ. நாங்க ரெண்டு பேரும் சாமி எல்லாமே போவோம். அவர் சாமி நெட்டி சாமி, என் சாமி குட்ட சாமி. தெரிஞ்சதானே? சூரி ஒண்ணு கொட்டாப்புளி ஒண்ணு. ஆமா. கொட்டாப்புளி ஒண்ணு. கொட்டாப்புளி தானே தாங்களுக்கு? ஆமாங்க. எதுக்கு நீ கேக்குறீங்க? எதுக்கு? நெத்து தடுறதுக்கா? இவர் தூக்கி போட்டு அமுக்குறவர் நான் கொட்டாப்புளியை கொண்டு மொந்து அடிக்கிறது. மொந்து நடிப்பீங்களா? அடி வாய்க்கில கெடா குட்டி காய அடிச்ச மாதிரி முந்தொட்டி நடிக்கிறது. எங்க? ஆமாங்க. மாமனார் அவர்களே, மகாராஜா நம்மளைப் போல ஒரு நல்ல வீரர்கள், ஆமாங்க, இந்த மண்ணில் பிறந்தவர்கள் அந்த அந்நிய நாட்டு ஆங்கிலிடம் கைக்கூலி பெற்றுக் கொண்டு அங்கு காவல் வந்து வருகிறார்கள். ஆமாங்க. வேங்கைக்கு சமமான வேளாண்டி நமது சுந்தரலிங்கத்துடைய மைத்துனர். ஆமாங்க. கரடிக்கு அஞ்சா கற்பனன் ஆமா நமது பகதூருடைய சித்தப்பா. சித்தப்பாங்க. பாண்டியத்தேவர் நமது வெள்ளையத்தேவனுக்கு பொண்ணு கொடுத்த மைத்துனர். 6 தங்கங்களை கட்டி கொடுத்த மைத்துனர். ஆமாங்க. அப்பேற்பட்ட வீரர்களை தாங்கள் பிடிப்பட்ட ஒரு காரியம் செய்திருக்கிறீர்களே, நான் உங்களிடம் என்ன தெரிவித்தேன்? நெல் கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பி வாருங்கள் என்றதை தாங்களிடம் தெரிவித்தேன். மகாராஜா மகாராஜா தாங்கள் தெரிவித்தீர்களாம். போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பி வாருங்கள் என்று தாங்கள் தெரிவித்தீர்களாம். நமது இளைய மகாராஜா தெரிவித்தார்களாம். என்ன தெரிவித்தான்? போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொண்டு வாருங்கள் அல்லது வென்று வாருங்கள் என்று இருதரப்பாக தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரியாத மகாராஜா எங்களிடம் தெரிவித்தார். எனது தம்பி ஊமத்தரை தெரிவித்ததாக ஆமாங்க நமது திவான் அவர்கள் இப்படி தெரிவித்திருக்கார். உண்மை மகாராஜா. கோடியும் தேடி கொடிமரம் நாட்டி மந்திரி கையில் கொடுத்து விட்டதாகிவிட்டது. எங்கள் மன்னிக்கவும் மகாராஜா. சென்று வாருங்கள். இதை அழைத்து வரும் மகாராஜா. எனது தம்பி ஊமத்தரை அழைத்து வாருங்கள். இதை அழைத்து வரும் மகாராஜா. கருப்பணசாமி மேல் ஒரு பாடலை பாடிவிட்டு எனது தம்பி ஓமத்தரை சந்திக்கின்றேன். வெண்குதிரை காரணவள் மரநாட்டு கருப்பனவள் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து வரம் கொடுப்பானோ. வெண்குதிரை காரணவள்
மரணத்து கருப்பனவன் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து கொடுப்பாரோ என் குதிரை காரணவள் மீசக்காரே அடங்காத கோபக்காரே ஆட்டுக்கட மீசக்காரன் அடங்காத கோபக்காரன் ஆட்டுக்கட மீசக்காரே அடங்காத கோபக்காரே 61 பந்தியிலே 21 சேனக்காரன் கருப்பன் 61 பந்தியிலே 21 சேனக்காரன் வெண்குதிரை காரணவே ஊருக்கு காவக்காரே உயர்ந்ததொரு கொண்டைக்காரே ஊருக்கவன் காவக்காரன் உயர்ந்ததொரு கொண்டைக்காரன் ஊருக்கு காவக்காரே உயர்ந்ததொரு கொண்டைக்காரே உச்சிக்கால பூசையிலே உதிரம் குடிக்கிறவன் கருப்பன் உச்சிக்கால பூசையிலே உதிரம் குடிக்கிறவன் வெண்குதிரை காரணவள் நல்ல இறுக்கி கட்டி கருங்கச்சதான் நொடுத்தி கச்சனல இறுக்கி கட்டி கருங்கச்சானும் கட்டி கச்ச நல்ல இறுக்கி கட்டி கருங்கச்சதான் நொடுத்தி விச்சருவ கையில் எடுத்து வெட்டையாடி வாரையா கருப்பன் விச்சருவ கையில் எடுத்து வெட்டையாடி வாரையா வெண்குதிரை காரணவள் மரணத்து கருப்பனவள் நாடி வரும் மக்களுக்கு ஓடி வந்து வரம் கொடுப்பாரோ ஆ சங்கத்தமிழ் வளர்த்த சமத்து புகழ் மிகுந்த சங்கத்தமிழ் வளர்த்து சங்கத்தமிழ் வளர்த்த சங்கத்தமிழ் வளர்த்து சமத்தல் புகழ் மிகத்து சங்கத்தமிழ் வளர்த்து சமத்தல் புகழ் மிகத்து பங்கமில் மதுரை பாண்டியன் தவதுவித்த அங்கைய கண்ணிய உமையவல்லை 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 பங்கமில்லா மதுரை பாண்டிய தவதுவித்த அங்கைய உமையவல்லை 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 ஆதரனே உமையவல்லை 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 ஆதாரமீயே சோதி தருமினிய அங்கையார் கண்ணி அன்னைய
மங்கையர்க்கரசிய மங்கள கல்யாணிய மாதவர் சகோதரிய மனமுவன் தருள்வாயே தாமதையில் வேண்ட தாமதம் ஏண்டாயே அம்மா தாமதையில் வேண்டும் சங்கடத்தில் பாயே சகலகலையில் தாரு சகல கலைகள் தாரும் சகலகலையில் தாரும் சங்கரன் பாரிய சகலகலையில் தாரும் சங்கரன் பாரிய அங்கையர் கல்லிய உமையவளே 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 அம்மா தாயே தேவி சக்கம்மா 9 கம்பளமா 18 தொட்டாம் தொட்டால் வந்த காக்க வந்த துறைமலை சக்கரை வீரமல்லி உன்னை சகன் ஊமத்திரமாடி அவனை வணங்கிவிட்டு ஈச்சுருவ கதப்பினை தொடர்ந்து தாயே வருகிறேன் தாயே வருகிறேன் தாயே மறுவில்ல தாயே 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 மறுவில்லா மாசு மறுவில்லா கலைகளே கட்டுனதே மாசி மறிவிலம் கலைகளை கட்டுனத சமயர்களே மாசி மறிவிலம் கலைகள் கட்டுனத கட்டுனத அழகு மறிவில கலைகளை கட்டுனத மாபெரு சபையோலை என் வணக்கம் மாபெரு சபையோர்களே என் வணக்கம் மறிவில்ல கலைகளை அழகு மறிவில்லா கலைகளை கட்டுணர்ந்த மாசபையோர்களே என்
போட்டி செய்த இந்த நேரம் தங்கி இருக்கின்ற தாய்மகளே, பெரியோர்களே, சபையில் தங்கி இருக்கின்ற தாய்மார்கள் பாதத்தை தாளடி போற்றுகின்றேன் இந்த நேரம். உன்னைய நம்பினே உன்னைய நம்பினே தாயே உன்னைய நம்பினே சக்கரவே உலகத்தை நம்பாவிலே இந்த நேரம் அம்மன உன்னை நம்பினே ஈஸ்வரியா, உலகத்தை நம்பவில்லை இந்த நேரம். நானே உலகி கண்ணாலே கோட்டை கல்லால் கல்லல கோட்டையில் வேணாமிடு முள்ளிலல் கோட்டை கட்டி ஆண்டாரே உலகை கல்லாத கோட்டையை வேணாம் என்று முள்ளினால் கோட்டை கட்டி கொண்டாதே. பின்வைத்தா கண்ணுக்கு பின்வைத்தை காலினா பின்வாங்க மாட்டேன்டா உத்தமன் ஊமத்துறை பாண்டியனா நானும் முன்வைத்த காலைனா பின்வைக்க மாட்டேனே, உத்தம வீரனார் கண்டபவன். நாயத்தன் நாயத்தனை தன்னை தெய்வத்தையே எங்களை காத்திட்ட இன்னாரி என்னது தந்தையே செய்வதையே ஏறிட்டு பாரம்மா என்றாள். பதினாறு கோலமும் வெற்றி அரச நான் கண்டா உனக்கு எட்டு இதையும் 16 கொலடு கண்டேனா சொன்னார் கண்டபவன். இரண்டாகிலே அரவணைக்க கூடாது. தின்னு வரு கொல்லப்படி தின்னு. சின்னதா சின்ன ஒரு கோட்டை சின்ன இன்னைக்கு போய் வர மல்லையே புதுடா வர. அரமனைக்கு போய் வர அரசன காய வரம் கோட்டைக்கு போய் வரம் குட்டவராஜன ஒரு சின்னரா சின்ன ஒரு கோட்டை சின்ன ஒரே ஒரே பெரிய மகாராஜா வந்தாங்க. ஆமாப்பு பெரிய மகாராஜா பொறுமையின் பொக்கிஷம். ஆமாப்பு ஆனால் இளைய மகாராஜா அப்படி அல்ல. அப்படி அல்ல. வாயால பேச மாட்டாங்க. ஆமாப்பு வீர வாளால தான் பேசுவாங்க. கண்டிப்பாக. ஈ ஒட்டினாலும் இரு துண்டா வெட்டக்கூடியவர். இன்னைக்கு நம்ம 2 வச்சு 7 உண்டை ஓட்ட போறாங்க. 7 துண்டா வெட்ட போறாங்க. ஆமாடா. குழம்புல பச்சை மிளகாய் கீரி போட்டாப்புல ஆளுக்கு பாதி கீரி போட்டு விட்டு போயிருவாங்க. அதுக்காண்டி நீ பச்சை மிளகாட்டு மதம் மறந்துடாத. ஆஹா. வாயில வச்சு பாரு சுரு 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 சுருன்னு இருக்குன்றீங்களா? ஆமா. சரி சரி சரி. மகராஜ் எதிர்பார்த்தாலும் இருக்கிறார்கள். ஆமா. வந்த உடனே லவக்கன்னு 3 பேர்த்த அடிச்சு கொன்னம்னு சொல்லாம ஆஹா. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி நைவா மெல்ல மெல்ல ஏத்துவான். மெல்ல மெல்ல. ஆமா நீ பாதி ஏத்து நான் பாதி ஏத்துறேன். ஆமா மகராஜ் எதிர்பார்த்தாலும் சரி, இருக்காங்க. அப்போ. ஊமத்தல மகராஜா ஜெய். கமலர்களே இங்கு ஊமத்துறையாக நடிக்கும் மதுரையை சேர்ந்த தங்கம் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்துகின்றனர். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளுக்கும் சுத்து வட்டார நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கும் என்னோட சார்பாகவும் என் கலைக்குழும சார்பாகவும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மகாராஜா கமலர்களே மகாராஜா நலமாக இருக்கிறீர்களா? சக்கரை வரலாறு சந்தோஷமா இருக்கின்ற மகாராஜா. நம்ம நாட்டு மக்கள் எல்லாரும் நலமாக இருக்கிறார்களா? அனைவரும் நல்ல சுகத்தோடு இருக்கிறாங்க மகாராஜா. தாங்கள் ஒரு மாதிரியா இருக்கிறீர்கள்? கோயில வரி வசூல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இந்த கோவில்களை நமது சக்கமா ஆலயத்திலங்க. நம்ம ஆலயத்திலயா? ஆமா மகாராஜா. சரி. ஏன்னா வருடம் விழா கொண்டாடுவது வழக்கம் இல்ல மகா. சரி. அதை தாண்டி வரி வசூல் பண்ணிட்டு நமக்கு அலைச்சலுங்க. அலைச்சல். ஆமாங்க. அந்த மாமனார் அவர்களே மருமகனே. கோயில் வேலை அலைச்சல். ஆமாங்க கோவில் அலைச்சலுங்க. சிக்கிட்டு சிரிக்க வந்த சிறியர் கூட்டமே சிறிநெறி கூட்டமே. சிக்காச்சுமா அடிவெளிமா லேது. பிரமகாட்டுமா லேது மகாராஜா. என்றைக்கும் அதுதான் அன்றுமில்லை இன்றுமில்லை எப்பொழுதுமே நடக்க போவதுமில்லை மகாராஜா. கனவு காண்கிறான் கயவன். மாமனார் அவர்களே மருமகனே. சிங்கத்தை சிதைக்க நினைக்கிறான். அது ஒரு காலம் நடக்காது. அது என்றென்றும் கிடைக்காதுங்க. வரும் பகைவரும் படைகண்டு கண்டு மாரத்தி களத்தில் இருக்கும் தமிழ்நாட்டு பெண்களே பெண்களே அரங்கொண்டு போராடி உதச்சத்து நீராலை அரங்காக உள்ளமே உள்ளமே செயல் வீர அணைக்க வேண்டுமா? லேது மகாராஜா. தயங்க வேண்டுமா? லேது மகாராஜா. பயப்பட வேண்டுமா? அதுதான் ஒரு கால் நடக்காது மகாராஜா. தாங்கள் இருக்கும்போது அஞ்ச வேண்டுமா? தாங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த
அப்படி மாமனார் அவர்களே வரட்டு மகாராஜா அவங்க எங்களுக்கு எம்மூத்துறோம் அப்படி தெரியுங்கள் மாமனார் அவர்களே 6 மைல் காப்பாளந்து வந்தவன் நம்ம அழைக்க நினைக்கிறான் ஏது மகாராஜா ஒரு காலம் ஆயாது அதுக்கு ஒரு காலம் நடக்காம வரின்னு கேட்டா அவன் சரத்த வரிவரியா பழந்துறோம் மகாராஜா அப்படி கேட்டா அவன் அப்பவே ஒளிச்சு கட்டுவான் அப்படி தெரியும் மாமனார் அவர்களே வரட்டு மகாராஜா அவங்களே எங்களுக்கு வரட்டு மகாராஜா என்ன வரியண்டி கட்டி அடிச்சு நுங்க கட்டி தொங்குற மாதிரி தொங்கோட்டு விட மாட்டான் அப்படி தெரியும் மாமனார் அவர்களே ஆட்டுக்குட்டி உரிக்கிற மாதிரி உரிச்சு விட மாட்டான் தாங்க யாரு முள்ளப்பட்ட முத்தமாமாப்பா 300 பேருக்கு படைத்தலைவன் எங்க பழத்தை பாத்தீங்களா வெளம் சில சமயத்துல ஏறும் சில சமயத்துல இறங்கிரும் ஏன் வெயில் காலத்துல ஏறும் எதுக்கு குளிர் காலத்துல தொங்கிரும் எதனாலயா அப்புறம் 4 கட்டு ஓலைய போட்டு விந்தா வாட்டுவேன் என்ன அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நிமிரும் என்னதியா வீரம் வீரம் ஆமாங்க பனிக்கு இல்லங்க பனி காலத்துல தொங்கிருமுங்க ஏன் வெயில் காலத்துல பனி காலத்துல தொங்கிரும் எதனாலயா அது அப்படி எங்களோட இயல்பாதானுங்க வீரம் அப்படி ஒரு வீரம் இருக்கா ஆமா ராஜா மாமனார் அவர்களே மருமகனே தாங்களை சந்திப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது ஆமா ராஜா இருக்கட்டும் ஆமாங்க காலதாம காரிய கேடு கண்டிப்பா மகாராஜா நம்ம மந்திர காயினாவுக்கு நெல் வாங்கி சென்று அல்லவா ஒண்ணும் மகாராஜா அது தெளிவாக குறுக்கள் பார்க்கலாம் மகாராஜா தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் எல்லோ நெல் வாங்க சிறிவை கொண்ட சென்றோம் மகாராஜா சரி தாங்கள் எங்களிடம் என்ன சொல்லி அனுப்பி வைக்கிறீர்களோ அதே மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டோமுங்க எனக்கு நன்றா தெரியும் ஆமாங்க முள்ளுப்பட்டு முத்தப்பனாக்கார் முன்னூறு படத்துல எப்படி வாங்கிட்டு வரீங்க எனக்கு நல்லா தெரியும் நாங்க என்னைக்கு சும்மா வந்துருக்கோமா அப்படி இல்லைண்ணே செமக்க வாங்கிட்டு தானே வருவோம் எப்படி வாங்கினிய பேரும் புகழும் பொண்ணும் பொருள் இப்படி கேட்டா அப்படி கொடுத்தாங்க என்ன என்னையா பொய்யா பழமா அல்லது வட்டி கட்டில அல்லது பணத்துக்கு கட்டில போய் வட்டிக்கு நெல் கேட்ட மகாராஜா சரி நெல்லிட்டு தான் மகாராஜா கேட்டோம் நெல்லிட்டு கேட்டால் பட்டில இருக்கிற கல்ல எடுத்து உங்க பல்லை உடைப்பேன் எங்களை பார்த்து கேட்கிறாருங்க வேளாண்டி நம்மள பார்த்து கேட்கிறாருங்க தாண்டு கேட்டானா எங்களை பார்த்து கேட்கிறாருங்க மகாராஜா பிரேரணை நடந்தது நாங்களே ராஜு கூட கம்பளம் பண்ணி தெரிவித்தோம் தாங்க மகாராஜா தெரியுதுல ஆமா மகாராஜா சரி கம்பளம்னா உங்களுக்கு சம்பளம் அவன் சம்பளம் கொடுக்கானா ஏது மகாராஜா தாங்க வாங்கி விட்டீங்களா அவரா சம்பளம் எங்களுக்கு கொடுக்குறாரு பிரேரணை நடந்தது காலையில எங்க அண்ணன் மாசான அண்ணன் சம்பளம் தரணும் தகாத வார்த்தையால் பேசினாருங்க சரி நாங்கள் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் மகாராஜா சரி